அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற காரியெல்லாம் தடையாகவே முடியுதா? எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகவே இருக்குதா? அதுக்கு என்னப்பா செய்கிறது? எங்கே போனாலும் தடையாகுது, என்னதான் பண்ணுறன்னு புரியல. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் மஞ்சள், சந்தனம் இது ரெண்டையும் அருகில் உள்ள விநாயகருக்கு வாங்கி கொடுக்கவும். அதாவது விநாயகர் கோயிலுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க. அது மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாங்க, சந்தனம் நெத்தியில் வச்சுக்குவாங்க. இதை செய்தாவே நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும். நீங்கள் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்க. பெருசாக நிறையா வாங்கி கொண்டே தள்ளணுமெல்லாம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க. மஞ்சள் ஒரு சின்ன பாக்கெட் வாங்கிட்டு போங்க. வியாழக்கிழமை அதை பார்த்துங்க, நினச்சன்னைக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க. வியாழக்கிழமை மஞ்சள், சந்தனம் ரெண்டையும் வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்களுக்கு காரிய தடை இருந்தால் சிறிதாக நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகளை செய்துவிட்டு மஞ்சளும் சந்தனம் வாங்கி கொடுங்கள். உங்களுடைய காரிய தடை விலகும், வெற்றி அடையலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.